இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆலு மஞ்சூரியன். ஆலு மஞ்சூரியன் இது ஒரு புதுவிதமான முயற்சி. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பன்னீர் மஞ்சூரியன் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது ஆலு மஞ்சூரியன் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு உங்களுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டைஸாக கட் பண்ண ஆனியன், டைஸாக கட் பண்ண குடமிளகா, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பூண்டு, சின்ன பீஸாக கட் பண்ண இஞ்சி, டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ். கடைசியில் திக்கனிங் ஏஜென்ட் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு லைட்டாக உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் இந்த உருளைக்கிழங்கு பால்ஸை போட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் நான் அதை சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். இதை மேஷ் பண்ணி நம்ம கலக்கும் போதே ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு உருண்டை பண்ணாக்க உருண்டை பிரியாமல் முழுசாக கெட்டியாக வரும். இப்போ நான் இதை பொரித்து எடுத்துடுறேன், எப்படின்னு காமிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு பால்ஸ் மொத்தம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்தது அந்த மஞ்சூரியன் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது கூட இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றதை அடுத்து காட்டுறேன். திருப்பி அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு இதையும் போட்டுட்டு, சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி இது ரெண்டையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணணும். போட்ட பூண்டு இஞ்சியும் ஓரளவு லைட்டாக சவந்துட்டு இந்த டைமில் நம்ம டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு லைட்டாக கொஞ்சம் சாட்டை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் போட்டுக்கணும். இது வெங்காயம் சவக்கணும் அப்படி இப்படின்னுலாம் இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் சாட்டை பண்ணால் போகிறோம். ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சையாக கடிப்படணும் வாயில். குடமிளகாவும் கடிப்படணும், வெங்காயமும் கடிப்படணும். அதனால தான் இவ்வளோ பெருசாக டைஸ் கட்டிங் பேர், அந்த மாதிரி கட் பண்ணி போடுறோம். வெங்காயமும் குடமிளகாவும் ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ ஒரு சாஸாக நம்ம விட்டுக்கிறோம். முதல்ல ரெட் சில்லி சாஸ், அடுத்தது க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கு அடுத்தது டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் போட்டுட்டு இதை நல்லா சாட்டை பண்ணுறோம். சாஸ் போட்டு லைட்டாக கொதிச்ச உடனே நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அடுத்து நம்ம அந்த உருண்டையை அதில் போடணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சாஸும் நம்ம போட்டோம். சாஸுங்கள்லாம் ஏற்கனவே உப்பு இருந்தாலும் செக் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால திக்கனிங் ஏஜென்ட்டு நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். அதை விட்டுட்டு கிளறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது திக்காகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப்பாக திக்காகிட்டே இருக்கும்.
கார்ன்ஃப்ளோர் கரைச்சி கொட்டி ஒரு கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொரிச்சு வச்ச உருண்டைங்களை அதில் போட்டுடலாம். உருண்டைங்களை போட்டு லைட்டாக ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதும். ஆக்சுவலாக பார்த்தாக்க இது ஃபினிஷிங் ஆகி இறக்குற டைமில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போடணும். நான் பெப்பர் பவுட்ரு காரத்துக்கு பதிலாக இந்த சாஸ் காரமே போடுன்னு அப்படியே விட்டுட்டேன். பட் பெப்பர் பவுட்ரு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு உருண்டையும் ஸ்லைட்டாக கொஞ்சம் கிரேவியும் விட்டு அப்படியும் சாப்பிட்லாம். பரோட்டாவுக்கு ஈவன் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஆல் பர்பஸாக யூஸ் ஆகுது. இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.